ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். நான் உங்களை கழுகுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என் அண்டையிலே சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். யாத்திராகமம் 19:4. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கண்மலை உச்சியில் கூடு கட்டி முட்டையிட்டு குஞ்சு பொரித்து அவைகளுக்கு உணவளித்து வளர்த்து பறப்பதற்கு பயிற்சி கொடுப்பதற்காக கூட்டை தானே கலைத்து குஞ்சுகளை உயர்ந்த மலையிலிருந்து குஞ்சுகளை ஒவ்வொன்றாக போட்டுவிடும் கழுகுகள். சிறகுகளை விரித்து குஞ்சுகள் பறக்க ஆரம்பிக்கும் போது, பறக்க முடியாத குஞ்சுகள் தத்தளிக்கும் போதும் விரைந்து பறந்து தனது செட்டைகளை விரித்து தாங்கி மலை உச்சியில் மீண்டும் கொண்டு வந்து நிறுத்தும் கழுகு. பின்னும் பயிற்சி தொடரும். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை பழக்குவிப்பதற்கு இது ஒரு உதாரணமாகும். சில சமயம் அவர் நம்மை கைவிடுவது போல தெரியலாம். அது அவர் நம்மை பழக்குவிக்கிறார் என்பது அர்த்தம். எலியா வல்லமையுள்ள துணிச்சலுள்ள தீர்க்கதரிசி. ஒரு பெண் தன்னை கொலை செய்ய போகிறாள் என்பதை அறிந்து பயந்து சோர்ந்து ஒரு சூறைச்செடியின் கீழ் உட்கார்ந்து நித்திரை செய்கிறார். கர்த்தர் ஒரு தூதன் வழியாக போஜனமும் தண்ணீரும் கொடுத்து அவனை பலப்படுத்தி தைரியப்படுத்தினார். அன்பானவர்களே, நமது வாழ்வில் ஏற்படுகின்ற ஒவ்வொரு களைப்பும் சோர்வும் தேவன் அனுமதித்திருக்கிறார் என்றால் அவர் நம்மை காண்கிறவராயிருக்கிறார் என்பதை நினைக்க வேண்டும். அந்த தோல்வியில், ஏமாற்றத்தில், இழப்பில் நாம் ஒருபோதும் மடிந்து போக விடமாட்டார். சத்துரு துரத்தி வந்த போதும், செங்கடல் தடுத்த போதும், வழியில் சோதனை பல எதிர்பட்ட போதும் கர்த்தர் தாமே இஸ்ரேல் ஜனங்களை பாதுகாத்து கானான் கொண்டு வந்து சேர்த்தாரே. அந்த தேவன் இன்றும் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மையும் தாங்குவார், ஏந்துவார், சுமப்பார், தப்புவிப்பார். உன்னத பலனால் நம்மை தரிப்பிப்பார். ஜெபம் செய்வோம். எங்கள் கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்கிறோம். எங்கள் நல்ல ஆண்டவரே, சூழ்நிலைகளை பார்த்து சோர்ந்து போகாமல் அதை மாற்றுகின்ற உம்மை மாத்திரம் நோக்கி பார்க்க உங்க கிருபை தந்தரல வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். தேவனே, அழிந்து போகும் உலக பொருட்களினாலே நாங்கள் எங்கள் நம்பிக்கையை வைத்து விடாமல், உலக பொருட்களின் மேலே நாங்கள் எங்கள் நம்பிக்கையை வைத்து விடாமல் உண்மையே பற்றி கொண்டு வாழ எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, மற்றவர்கள் புண்படுத்தும் பொறாமையிலிருந்தும், பிறரை வேதனைப்படுத்துகிற சுயநலத்திலிருந்தும், பிறர் தேவைகளை உணர முடியாதபடி எங்கள் கண்களை கூடாக்குகிற இரக்கமில்லாமையிலிருந்து எங்களை விலக்கி காத்தருள ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்களை எரிச்சல் உண்டாக்குகிற மனிதர்களிடத்திலிருந்தும், எதிலும் குறைகளையே காண்கிறவர்களிடத்திலும் எங்கள் தேவ அன்பை வெளிப்படுத்தி நாங்கள் வாழ எங்களுக்கு தயவு செய்தல்லுங்க. ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் பெருகி வரும் அருவருப்புகள், சீர்கேடுகள், கொலை, கொள்ளை மற்றும் சிறு குழந்தைகள் மீதான பாலியல் குற்றங்கள் முற்றிலும் எங்கள் தேசத்தை விட்டு நீங்கும்படி செய்ய வேண்டுமாயும், மக்கள் பாதுகாப்போடு சமாதானமாக வாழவும் தேவன் இரக்கம் செய்திட ஜெபிக்கிறோம். வாழ்வின் பற்பல சூழ்நிலைகளினால், கடன் பாரத்தினால் கஷ்டப்படும் குடும்பங்களில் அவர்கள் கடன்களை திருப்பிக் கொடுத்து தீர்க்கும் திராணியை கர்த்தர் தந்து இவர்களை காத்துக்கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். தற்கொலை எண்ணங்களினாலே அநேகரை தவறான முடிவுக்குள்ளாக்கி வாழ்க்கையை சிதைத்து போடும் பிசாசின் கண்ணிகளிலிருந்து மன அழுத்தத்தோடு உள்ளவர்கள் தப்புவிக்கப்படவும், உன்னதமானவரின் செட்டைகளின் மறைவில் பாதுகாக்கப்படவும் ஜெபிக்கிறோம். மக்களை வஞ்சிக்கிற கள்ள போதகத்துக்கு விசுவாசிகள் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்கவும், நினையாத நாளிகையில் வர இருக்கும் தேவகுமாரின் வருகைக்கு இப்போதும் ஆயத்தமுள்ளவர்களாய் தங்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளவும் பரிசுத்தாவியானவர் உதவி செய்திட ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஒவ்வொருவரின் தொழில், வியாபாரம், விவசாயம் ஆசீர்வதிக்கப்படவும் நல்ல அபிவிருத்தி அடையவும் தேவன் இரக்கம் செய்திட ஜெபிக்கிறோம். கர்ப்பஸ்திரிகளை கர்த்தர் பலப்படுத்தி குறித்த காலத்தில் ஆரோக்கியமான குழந்தையை பெற்றெடுக்க கிருபை தந்தள்ளுங்க. கர்த்தாவே, திருமண வயதில் ஏற்ற வரன் கிடைக்காமல் உள்ள பிள்ளைகள் அனைவருக்கும் ஏற்ற வாழ்க்கை துணையை தந்தள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். சமூக வலைத்தளங்களிலே தவறான காட்சிகளில் மூழ்கி பின்மாற்றத்திற்குள்ளான கிறிஸ்தவர்கள் ரட்சிக்கப்படவும், இணையதளம், வாட்ஸ்அப், யூடியூப் ஆகிய ஊடகங்களின் வழியாக நடைபெறும் நற்செய்தி பணிகளினாலே அநேகர் சத்தியத்துக்குள் வழிநடத்தப்படவும், இரட்சகரை அறியவும், உயிர்ப்பிக்கப்படவும், அவர்கள் மறுரூபமாக்கப்படவும் ஜெபிக்கிறோம். அனைத்து திருச்சபைகளிலும் பிரிவினைகள் இல்லாத ஆத்மபாரம் நிறைந்த திருச்சபைகள் காணப்படவும், மிஷினரிகளை பொருளாதாரத்தில் தாங்கும் சபைகளாக மாறவும் தேவன் இரக்கம் செய்திடமாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களிலும் உள்ள சிறியோர் முதல் பெரியோர் வரை தங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நீராக்கவும், தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாய் ஜீவிக்கவும் தேவரீர் பலன் தந்தல்ல ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்பதற்காய் ஸ்தோத்திரம், பதில் தருவதற்காய் ஸ்தோத்திரம். துதிகரமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன்.